சமீபத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனார். ஒரு இறந்து போன உடனே தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மக்களும் உங்க தலைநகரை நோக்கி படையெடுத்து அவரை ஒரு முறையாவது பார்த்து விட முடியாதான்னு எல்லாரும் வந்தாங்க தானே. இப்ப விஜயகாந்த் அவர்கள் சினிமால நடிச்சு 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் மேடையில வந்து பேசி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அரசியல்ல நேரடியா ஈடுபட்டு 8-9 வருஷம் ஆச்சு. அவர் யாருக்கிட்டையும் இப்ப அவர் பேசவே இல்லை, யாரையும் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த மனிதன் இறந்த உடனே எங்கெங்கேயே இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். இனிமே அவரால் இவங்களுக்கு எந்த ஆதாயமும் நடக்க போவதே இல்லை. ஆனாலும் அவ்வளவு பேர் வந்து ஒண்ணு கூடுகிறார்கள், குழுமுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். என்னையா செஞ்சார் அவரு? சாப்பாடு போட்டாங்க சார். அவர் வந்தவங்களுக்கெல்லாம் பசி அறிந்து சாப்பாடு போட்டாரு. பசிக்கும் என்கின்ற உணர்வை அறிந்திருந்தார். அதனால அவருக்கு முன்னாடி இன்னும் ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறோம். நீங்க எல்லாருக்கும் பொருள் கொடுக்கறவங்க என்ன சொல்லுவான்? அவர் பொருள் உதவி செஞ்சாருங்க, இவர் 10 பிள்ளைகளை படிக்க வச்சாருங்க, அந்த வீடு இல்லாதவங்களுக்கு இவர் வீடு கட்டி கொடுத்தாருங்க, அப்படி சொல்லுவோம். ஆனா சாப்பாடு போட்டவங்களை நம்ம தமிழ் இலக்கியம் என்ன சொல்லும் தெரியுமா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லுவதுதான் இந்த மண்ணின் அறம். நீங்க என்ன வேணா பொருள் கொடுங்க, கோடி கணக்குல கூட உதவி செய்யுங்க, ஆனா பசிச்ச நேரத்துல ஒரு ரூபாய் சாப்பாடு போடுறீங்க இல்லையா, அதுதான் இந்த மண்ணின் அறமாக அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுகிறது. நல்லவர்கள் இறந்து போகலாம், ஆனால் அவர்கள் செய்த நன்மைகள் ஒருபோதும் இறந்து போகாது என்பது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவில் இந்த மண் கற்றுக்கொண்ட